ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, முக்கியமான ஒரு காரியம். அது நடப்பதற்கு முன்னால் உன்னிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால் தான் இப்போது உன்னிடம் நான் பேச வேண்டும். எனக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி உன் தாயின் வாக்கை தெளிவாக கேள். நீ இப்போது பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் காரணம் உன் எதிரி கொடுத்த தொல்லை என்பது உனக்கு தெரியும் என் பிள்ளையே. ஒரு சில பேருக்கு எதிரி யாரென்றே தெரியவில்லை என்பதளவுக்கு இருக்கிறது. அனைவருக்குமே வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பது இவர்தான் என்று தெளிவாக தெரிந்துவிடும். அது உனக்கு இன்னும் தெரியவில்லை என்று இருந்தால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் எதிரியின் புத்திசாலித்தனம் என்பதுதான் உண்மை. எதுவுமே தெரியாதது போல நல்லவனாக நடித்தும் இன்று வரை உனக்கு கேடுகளை கொடுத்தும் ஆனாலும் உன் கண்களுக்கு நல்லவனாக நடித்து வருகிறானே, அவன்தான் அங்கே புத்திசாலித்தனமாக நிற்கிறான். என் பிள்ளைக்குத்தான் யாரிடமும் நடிக்க தெரியாதே. பட்டதை பட்ட இடத்தில் பேசி மனதில் பட்டதை சொல்லி கெட்ட பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நடிக்க தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அன்பு குழந்தையே, விதியின் காரணமாக இப்படிப்பட்ட மிகவும் மோசமான மனிதர்களை பெற்றுவிட்டாய் உன் வாழ்க்கையில். தேடி தேடி வந்து உன் வாழ்க்கையில் அனுமதி பெற்று உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் உன் எதிரிக்கும் முடிவு இருக்கிறதல்லவா? ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்பது அனைத்திற்குமே இருக்கிறது. அப்படி உன் வாழ்க்கையில் செய்வினைகளும் போராட்டங்களும் ஆரம்பித்துவிட்டு பல காலங்கள் ஆயின. அது முடிவுக்கும் வரவேண்டும் தானே என் பிள்ளையே? அந்த முடிவு உனக்கு வரும் நேரம்தான் இப்படிப்பட்ட இழப்புகள் உனக்கும் வரும் என்பதை நான் கூற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். பிள்ளையே, எதிரிக்கு 2 அடி என்றால் அதில் 1 அடி நம்மீதும் விழத்தானே செய்யும். அது எப்படி என்பதுதான் உன்னிடம் விளக்க வந்திருக்கிறேன் உன் தாய். வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி தாங்கி உன் மனமும் உடம்பும் மரத்து போயிற்று என்பது எனக்கு தெரியும். வாழ்நாளில் நீ சந்தித்திடாத கெட்ட காரியங்களும் இல்லை, சந்தித்திடாத வருத்தங்களும் இல்லை, சந்தித்திராத கண்ணீர்களும் இல்லை. அத்தனையும் பார்த்து விட்டாய் உன் வாழ்க்கையில். இனி எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில் பார்ப்பதற்கும், இனி எதுவுமே இல்லை என்னை பயமுறுத்துவதற்கும் அத்தனையும் நான் பார்த்து விட்டேன், அத்தனையும் நான் சகித்து விட்டேன். என் மனம் இப்போது எது வந்திடப் போகிறது பார்த்து விடலாம் என்றது போல ஆகிவிட்டது. மனம் சோர்ந்து போயிற்று தாயே. மனதிலும் பலமில்லை, உடம்பிலும் பலமில்லை. என் வேதனையை யாரிடம் போய் சொல்வேன்? என்னை யார் விசாரிக்க இருக்கிறார்கள்? எனக்காக யார் இங்கே இருக்கிறார்கள்? என்னை சாப்பிட்டாயா என்று ஒரு நேரம் விசாரிக்க இங்கே எவர் இருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறாயா? மொத்த சொந்தமும் உன்னை விலக்கி வைத்து பார்க்கிறதா? தனியாக நிற்கிறாயா? கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயா? பிள்ளையே, உன் தாய் இருக்கிறேன். உன் கண்ணீரை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் தாய் உனக்காக இருக்கிறேன். உன் கண்ணீரை பார்த்து நான் வருத்தப்படவில்லை. இதோ என் கண்களிலும் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன்னை பார்த்து நானும் அழுது கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே. அதனால்தான் விளக்கமாக உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் தாய். பிள்ளையே, உன் எதிரியை அழிக்கப் போகிறோம் நாம். உன்னுடைய செய்வினையை அழிக்கப் போகிறோம் நாம். அப்போது அவனுக்கு 1000 அடி விழுகும், 1000 இழப்பு வரும். அதில் சிறிதளவாவது பாதிப்பு நமக்கு வரும். அந்த இழப்பையும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். அதற்காக பயப்படாதே. பெரிய அளவு இழப்பு இனி உன் வாழ்க்கையில் வர வைக்க மாட்டேன் நான். இனி எதையும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நான். சத்தியம் செய்து சொல்கிறேன், அந்த இழப்பு
சிறிதளவாக செய்து அதை நான் உன்னிடத்தில் இருந்து தள்ளிவிடப் போகிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாவோடு சென்றது என்றது போல அந்த நேரத்தில் செய்வினை உன்னை விட்டு செல்லும் நேரத்தில் சிறிதளவு பிரச்சனை அதை உன்னை பாதிக்கும்படியாக கூட இருக்காது. அந்த அளவுக்கு செய்து உன்னை காப்பாற்றப் போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், நல்ல நேரம் அருகில் வந்துவிட்டது, தைரியமாக இரு. நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை பிள்ளையே. அதை வாங்கி நீ பூஜை செய்தால் உன் வீட்டில் நன்றாக இருக்கும், தீமைகள் விலகும், எதிர்மறைகள் அழியும் என்பதற்காகத்தான் கூறுகிறேன். உன் வீட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூறுகிறேன் இந்த தாய். தங்கமே, நான் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் இந்த தாய்க்காக நீ விருப்பத்தோடு விருப்பப்பட்டால் வாங்கி வைத்து பூஜைகள் செய். ஓம் சக்தி. நன்றி.